நியூஸ் பிளஸ் யூடிவியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஹனீஃப் இஸ்மாயில் முகமது ரஹமத்துல்லா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டோர் பட்டியல் நீடிக்கிறது. இருவரின் நிலை கவலைக்கிடம். யாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட முதல் நபர் அடையாளம். வடமாகாணத்தில் ஊரடங்கு நீடிப்பு. யாழ்ப்பாணத்தில் மதபோதகரை சந்தித்தோர் மீது கழுகு பார்வை. விமானங்கள் கப்பல்கள் இலங்கைக்குள் வருவதற்கு அரசாங்கம் தடை. இத்தாலியில் கொரோனாவின் கோர தாண்டவத்தால் ஒரே நாளில் 739 பேர் காவு. அவை எமது தலைப்புச் செய்தி. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட மேலும் 5 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எனவே இலங்கையில் இந்த தொற்று உறுதியானவர்களின் எண்ணிக்கை 82ஆக அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் இந்த தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் 5 பேர் அடையாளம் காணப்பட்டனர். அதனால் நேற்று மாலை இந்த எண்ணிக்கை 77ஆக அதிகரித்தது. அவர்களில் 2 அவசர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொற்று உறுதியானவர்கள் 70 பேர் IDH மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 7 பேர் வலிகந்த வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இவ்வாறு தொற்று உறுதியானவர்களில் 72% ஆண்கள் என சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் அறிக்கை கூறுகிறது. இதேவேளை நாடு முழுவதும் 21 வைத்தியசாலைகளில் சுமார் 222 பேர் சந்தேகத்தின் பேரில் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் அறிக்கை சொல்கிறது. இதேவேளை நாடு முழுவதும் 21 வைத்தியசாலைகளில் சுமார் 222 பேர் சந்தேகத்தின் பேரில் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் அறிக்கை கூறுகிறது. கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களாக 41 தொடக்கம் 50 வயதிற்குட்பட்ட நபர்களே அதிகம் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இலங்கையின் 11 மாவட்டங்களில் இந்த தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கம்பஹாவில் 10 பேருக்கும், கொழும்பில் 16 பேருக்கும், புத்தளத்தில் 6 பேருக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் அறிக்கை இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை இதுவரை வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்த 3000க்கும் அதிகமானவர்கள் 22 தனிமைப்படுத்தி கண்காணிக்கும் நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக இலங்கை ராணுவம் அறிவித்துள்ளது. அவர்களில் 31 வெளிநாட்டவர்களும் உள்ளடங்குகின்றனர். தொற்றுள்ளோருடன் தொடர்புகளை பேணிய 11,482 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் தங்கள் வீடுகளில் சுய கண்காணிப்பில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்தியாவிற்கு யாத்திரை மேற்கொண்டிருந்த 400க்கும் அதிகமான இலங்கையர்கள் சென்னையிலிருந்து இன்று அதிகாலை நாடு திரும்பினர். இவர்களில் 170 பேர் ரணைமடு ராணுவ தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தி கண்காணிக்கும் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ராணுவ ஊடகம் தெரிவித்துள்ளது. அதேவேளை முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு விமானப்படை தளத்தில் 40 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களில் சிலரை கொடிகாமம் 522வது பிரிகேட் படை முகாமில் அமைக்கப்பட்ட கொரோனா தனிமைப்படுத்தல் முகாமுக்கு சுமார் 233 பேர் என்று அழைத்து வரப்பட்டனர். 6 பேருந்துகளில் அழைத்து வரப்பட்ட அவர்கள் இன்று நண்பகல் கொடிகாமம் தனிமைப்படுத்தல் முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் தொற்று உறுதியான முதல் நபர் இவர் ஆவார். இந்நிலையில் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், வவுனியா போன்ற மாவட்டங்களில் திங்கட்கிழமை காலை 6 மணி வரை நடைமுறையில் உள்ள ஊரடங்கு சட்டம் செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அரியாலையில் தேவாலய ஆராதனையில் ஈடுபட்ட சுவிஸ் நாட்டு மத போதகருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் குறித்த போதனையில் கலந்து கொண்டவர்கள் தொடர்பில் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வந்தன. குறித்த போதகருடன் தொடர்புகளை வைத்திருந்த 2 கொரோனா சந்தேகத்தில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து கொழும்பு IDH மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த தகவலை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி உறுதி செய்துள்ளார். இன்று கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர் ஒருவர் பரிசோதனை முடிவுகளின்படி அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த 15ஆம் தேதி குறிப்பிட்ட மதகுருவினுடைய அந்த பூஜைக்கு பின்னராக குறிப்பிட்ட மதகுருவை ஒரு அறையிலே தனியாக இருந்து சுமார் அரை மணித்தியாலங்கள் அவரோடு கதைத்ததாகவே எங்களுக்கு அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவரை பராமரிப்பதற்காக கொழும்பில் இருக்கின்ற வைத்தியசாலைக்கு நாங்கள் இன்னும் சில மணித்தியாலங்களில் அனுப்பி வைக்க இருக்கின்றோம். குறிப்பிட்ட பாதிரியாரோடு நேரடி தொடர்புகளை கொண்டவர்கள் சுவாச தொற்று மற்றும் ஏதாவது வருத்தங்கள் ஏற்படுகின்ற போது வைத்தியசாலை அல்லது மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் வழங்கிய
வழங்கிய தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு வைத்திய சேவைக்காக வர வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு மேலதிக பரிசோதனைகளை செய்ய வேண்டி வரும். இருப்பினும் ஃபாதரோ அந்த கலந்துரையாடலில் அல்லது அந்த பூஜையில் கலந்து கொண்டவர்களுக்கு ஏதும் வருத்தங்கள் இல்லையெனில் அவர்கள் வீடுகளிலேயே இருந்து கொள்ள வேண்டும். பதட்டமடைய தேவையில்லை. இதேவேளை குறித்த போதகரின் சமய நிகழ்வில் கலந்து கொண்ட நபர்களை தேடி தகவல்கள் சேகரிக்கும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த மதபோதனையில் கலந்து கொண்ட மன்னார் மாவட்டத்தின் சுமார் 11 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் போலீசார் மற்றும் சுகாதார பிரிவினரால் அவர்களின் வீடுகளிலேயே சுய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். யாழ் உட்பட வடக்கில் ஏற்பட்டுள்ள இந்த அச்சநிலை தொடர்கிறது. இந்நிலையில் நாடு முழுவதும் நாளை காலை 6 மணி வரை நடைமுறையில் இருந்த ஊரடங்கு சட்டம் வடமாகாண 5 மாவட்டங்களில் நீடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், வவுனியா ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த ஊரடங்கு சட்டம் செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் காலை 6 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஊரடங்கு நீக்கப்பட்டு மீண்டும் 2 மணிக்கு பின் நடைமுறைக்கு வரவுள்ளது. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் அமல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் இன்று 2வது நாளாகவும் தொடர்கிறது. ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருக்கின்ற நிலையில் ஏனைய மாவட்டங்களைப் போல் கொழும்பு மாவட்டமும் முற்றாக செயலிழந்து காணப்பட்டது. உலக நாடுகளைப் போல் இலங்கையிலும் கொரோனா வைரஸ் நோயின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. இவ்வாறான நிலையில் இலங்கை அரசாங்கம் இதனை கட்டுப்படுத்த பல அவசர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. இந்நிலையில் நாட்டு மக்களை பாதுகாக்கும் வகையில் அவர்களை வீடுகளில் முடங்கி இந்த கொடிய நோயிலிருந்து பாதுகாப்பதற்கு எடுத்த நடவடிக்கையில் ஒன்றுதான் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை நாடு பூராகவும் கொண்டுவரப்பட்ட போலீஸ் ஊரடங்கு சட்டமாகும். கொழும்பு, கம்பஹா, புத்தளம் ஆகிய மாவட்டங்களிலும் வடமாகாணத்திற்கும் ஊரடங்கு சட்டம் செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த 3 மாவட்டங்களிலும் அன்றைய தினம் பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்களுக்கு நாளை காலை 6 மணிக்கு ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டு பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் அமுல்படுத்தப்படும். இந்த மாவட்டங்களுக்கான ஊரடங்கு சட்டம் செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி வரை நீடிக்கப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் அனைத்து மாவட்டங்களிலும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்துவது குறித்து பின்னர் தீர்மானிக்கப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இன்று 2வது நாளாகவும் ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருக்கின்ற நிலையில் ஏனைய மாவட்டங்களைப் போல் கொழும்பு மாவட்டமும் ஊரடங்கு சட்டத்தினால் முற்றாக செயலிழந்து போலீசாரின் முழுமையான பாதுகாப்புடன் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. கொழும்பு நகரை இன்று நண்பகல் அவதானித்த போது சகல இடங்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததுடன் அவர்கள் ரோந்து நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருந்தனர். முக்கியமாக நகரசபை ஊழியர்கள் நகரை சுத்திகரிக்கும் பாரிய பணியில் முழு அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். ஒரு சில இடங்களில் வீடுகளில் உள்ள கழிவுப் பொருட்களை கூட சேகரித்துக் கொண்டிருந்தனர். அத்துடன் எரிவாயு சிலிண்டர்களை அந்தந்த நிறுவனங்கள் தத்தமது வாடிக்கையாளர்களின் விற்பனை நிலையங்களுக்கு விநியோகம் செய்தமை மற்றும் ஒரு சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் அவசர தேவைகளுக்கு செல்லும் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் வசதிகளும் காணப்பட்டன. அவசர அலுவலகங்கள் மற்றும் மதஸ்தலங்கள் என்பன முற்றாக பூட்டப்பட்டு மக்கள் கூடுவது நிறுத்தப்பட்டுள்ளது. வீதியோர யாசகர்கள் வீதியோரங்களில் தங்கியிருந்த நிலைமைகளையும் அவதானிக்க முடிந்தது. கொழும்பு நீதிமன்ற தொகுதி, கொச்சிக்கடை புனித அந்தோணியார் ஆலயம், ஸ்ரீ பொன்னம்பலவாணர் ஆலயம், சம்மான்கோடு பள்ளிவாசல் ஆகியன முற்றாக மூடப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருந்தது. கொழும்பு காலிமுகத்திடல் உள்ளிட்ட பல முக்கிய இடங்கள் இன்று மிகவும் வெறிச்சோடி போய் காணப்பட்டன. நீர்கொழும்பு மற்றும் கொச்சிக்கடை போலீஸ் பிரிவில் உள்ள வீதிகள் இன்று வெறிச்சோடி போய் காணப்பட்டன. ஒரு பக்கம் கொரோனாவை கட்டுப்படுத்த அரசாங்கம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் ஊரடங்கு சட்டத்தினையும் நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த ஊரடங்கு சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் 790 பேருக்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அரசாங்கம் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. இந்த ஊரடங்கு சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரை 790க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டிகள் என 154க்கும் மேற்பட்ட வாகனங்கள் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறு நாடளாவிய ரீதியில் கைது செய்யப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் ஊரடங்கு நேரத்தில் பாதையில் சுற்றித் திரிந்தவர்கள் என போலீஸ் ஊடக அறிக்கை கூறுகிறது.
இதேவேளை மைதானங்களில் ஒன்று கூடி மது அருந்துதல், வாகனங்களில் பயணித்தல், மதுபோதையுடன் பாதையில் நடமாடுதல் மற்றும் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் என்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் இவ்வாறு இன்று மாலை 5 மணி வரை 790 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவின் அறிக்கை கூறுகிறது. நாடு முழுவதும் அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஒரு பக்கம் நாட்டில் பொதுமக்கள் ஒன்று கூடும் இடங்கள் கிருமியொழிப்பு செய்யப்படுகின்றன. ஊரடங்கு அமுல் என்றாலும் போலீசார், ராணுவம், விமானப்படை, கடற்படை என்பன தங்கள் உயிரையும் பணையும் வைத்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. வைத்தியர்கள், தாதியர்கள் என சுகாதார பிரிவின் உத்தியோகத்தர்கள் இரவு பகல் பாராமல் தங்கள் உயிரையும் தங்கள் குடும்பத்தையும் நினைவில் வைத்தும் நினைவில் வைக்காதவர்களாகவும் பொதுமக்களுக்காக செயற்பட்டு வருகின்றனர். பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு தரப்பினர் இவ்வாறான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற பொழுது அதனை கேளிக்கையாக நினைத்து மக்கள் நடமாடுவதுதான் வேதனைக்குரிய விடயம். அனைத்து விமானங்கள் மற்றும் கப்பல்கள் நாட்டுக்குள் வருவதை அரசாங்கம் தடை செய்துள்ள அதேவேளை வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் தனிமைப்படுத்தல் மருத்துவ கண்காணிப்பிற்கு முன்வருவதற்கு 48 மணித்தியாலங்கள் கால அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது. විදුලි බල මණ්ඩලයට මම උපදෙස් ලබා දීලා තිබෙනවා. විදුලි බිල්පත් ගෙවීම සඳහා සහන කාලය මාර්තු 31 වෙනිදා වෙනකන් ලබා දෙන්න. இந்நிலையில் மின்சார கட்டணங்களை உரிய நேரத்தில் செலுத்துவதில் மக்கள் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்பதால் இம்மாதம் 31ஆம் தேதி வரை அதற்கான கால அவகாசத்தை வழங்க தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். எனினும் மக்களின் அத்தியாவசிய தேவைகள் குறித்தும் நாம் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி வருகின்றோம். அதற்கமையவே இந்த தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார். வெளிநாடுகளுக்கு சென்று திரும்பி தனிமைப்படுத்தல் மருத்துவ கண்காணிப்பிற்கு உட்படாமல் இருப்பவர்கள் தாமாக கண்காணிப்புக்கு முன்வருவதற்கு 48 மணித்தியாலங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்வராதவர்கள் பாதுகாப்புத் துறையினரால் இனங்காணப்பட்டால் 3 வருட சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்தவர்கள் நாளை மறுதினம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் பிரதேச பொது சுகாதார பரிசோதகர்கள் அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாக கோரப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களில் கர்ப்பிணி தாய்மாரின் எண்ணிக்கை குறைந்த அளவாக காணப்பட்டாலும் அவர்கள் ஏனையவர்களை விட விசேட கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய பிரிவினராக கருதப்படுவதாக விசேட வைத்தியர் கபில ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் கர்ப்பிணி பெண்கள் பொது இடங்களுக்கு செல்வதை முற்றாக தவிர்த்துக் கொள்ளுமாறும் வைத்தியர் கபில ஜெயரத்ன மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற நிலையில் கர்ப்பிணி தாய்மார் விசேடமாக கவனிக்கப்பட வேண்டியவர்களாக காணப்படுகின்றனர் என வைத்தியர் கபில ஜெயரத்ன குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு பரவும் அபாயத்தை தடுக்கும் வகையில் அனைத்து பயணிகள் விமானங்கள் மற்றும் பயணிகள் கப்பல்கள் நாட்டுக்குள் வருவதை அரசாங்கம் தடை செய்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவுவதன் காரணமாக நாட்டினுள் ஏற்பட்டுள்ள நிலைமை இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை எக்காரணம் கொண்டும் இத்தீர்மானத்தில் நெகிழ்வுத்தன்மைக்கு இடமில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் அறிவித்தலுக்கேற்ப ஊரடங்கு சட்டம் தகர்த்தப்படும் சந்தர்ப்பங்களில் மதுபான விற்பனை நிலையங்களை திறக்காமல் இருக்குமாறு இலங்கை மதுவரி திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. எனினும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அனுமதி பத்திரம் வைத்திருந்தாலும் மதுவரி திணைக்களத்தின் தீர்மானத்தையும் மீறி செயற்பட்டவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுவரி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஆரியதாச போதரகம தெரிவித்துள்ளார். ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படும் போது மதுபான சாலைகள் திறக்கப்பட்டால் அவை தொடர்பில் 1913 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை மேற்கொண்டு பொதுமக்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் வழங்கப்படும் உணவுப் பொதிகள் அடைத்து வரும் பெட்டிகள் கிளிநொச்சி வீதிகளின் இருமறையிலும் வீசப்பட்டுள்ளமையை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நேற்று இந்தியா யாத்திரியர்களை விமான நிலையத்தினூடாக கிளிநொச்சி இரணைமடுவில் அமைந்துள்ள விமானப்படை முகாமில் கொரோனா தனிமைப்படுத்தும் முகாமுக்கு அழைத்து வரும்போது உணவுக் கழிவுப் பெட்டிகள் வீசி விடப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. கிளிநொச்சி மாவட்ட சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் ஸ்ரீபவன் வீசிவிடப்பட்ட உணவுக் கழிவுப் பெட்டிகளை நேரில் வருகை தந்து பார்வையிட்டு அகற்றுவதற்கு ஏற்பாடுகளை செய்தார். அனுராதபுரம் சிறைச்சாலையில் நேற்று ஏற்பட்ட அமைதியின்மை போது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன்போது காயமடைந்த மேலும் 6 பேர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளான நபர் என சந்தேகிக்கும் கைதி ஒருவர் சில தினங்களுக்கு முன்னர் குறித்த சிறைச்சாலையில் இனங்காணப்பட்டு அவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். குறித்த நபருக்கு தொற்று இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் அவர் அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறைச்சாலைக்குள் இருந்த சில கைதிகள் எதிர்ப்பில் ஈடுபட்டதோடு பொது சொத்துக்களுக்கும் சேதம் விளைவித்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். கைதிகள் கூரை மீது ஏறி போராட்டமும் நடத்தியுள்ளனர். அத்துடன் சிறையையும் அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சித்துள்ளனர். இதன்போது கைதிகள் தப்பிச் செல்ல முயற்சிக்கையில் சிறைச்சாலை அதிகாரிகளால் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கி பிரயோகத்தின் போது 8 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் அனுமதித்ததன் பின்னர் அவர்களில் 2 உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டு நிலைமைகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டன. இந்நிலையில் குறித்த சம்பவத்துடன் நேரடியாக சம்பந்தப்பட்ட 40 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் வழக்கு தொடரவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மடகஸ்கார் நாட்டில் இலங்கை மாணிக்கக்கல் வியாபாரிகள் சிலர் சிக்கி தவித்துக் கொண்டுள்ளனர். இவர்களை இலங்கைக்கு மீள அழைத்து வர நடவடிக்கை எடுக்கும்படி ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அரசாங்கத்திற்கு அங்கிருந்து அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். මේ මැඩගස්කර් ඉඳලා කතා කරන්නේ කාවේ ඉඳලා ඇවිල්ලා මැණික් ව්‍යාපාරය සඳහා ආපු 1000කට පමණ මිනිස් කොට්ටාසයක් ඉන්නවා මේකේ. ඒකේ භාගයක් අද වෙනකොට ලංකාවට ගිහිල්ලා ඉතුරු වෙලා ඉන්නවා 350කට ආසන්න පිරිසක්. මේ රටේ අපි අගනුවර ඉඳලා කිලෝමීටර 800ක් දුර පමණ නගරයක ඉන්නේ. මෙතන දුෂ්කර පළාතක්. අත් වශයෙන්ම කියනවා නම් සාමාන්‍ය පොඩි ලෙඩක් අපිට හැදුනොත් හරි මෙහි ඉඳලා කිලෝමීටර 350ක් 450ක් වගේ දුරකට ගිහිල්ලා තමයි බෙහෙත් හරි ගන්නෙ. බොහොම අසීරු තත්ත්වයකට පත් වෙලා ඉන්නවා සියලු ව්‍යාපාරිකයෝම. ගරු ජනාධිපතිතුමාටයි ගරු අග්‍රාමාත්‍යතුමාටයි මේ විශේෂ පණිවිඩය දෙන්නේ. කොහොම හරි අපි වෙත පොඩ්ඩක් අවධානය යොමු කරලා ආදරයෙන් ශ්‍රී ලංකාවේ සංවිධානයේ සිටින සභාපතිතුමා ඇතුළු ලේකම්වරයා හැටියට මම මේ ඔබතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා නැවත ලංකාවට ගෙන්වා ගැනීමට කටයුතු කරන ලෙස ඉතාමත් කාරුණිකව ඉල්ලා. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் தீர்மானத்திற்கு அமைவாக ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 22ஆம் தேதி உலக நீர் தினம் கொண்டாடப்படுகிறது. 1992ஆம் ஆண்டில் பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோ நகரில் சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி குறித்து நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் பேரவை கூட்டத்தொடரில் 21ஆம் நூற்றாண்டின் செயற்திட்டங்கள் குறித்து முன்மொழியப்பட்டன. அதன் பிரகாரம் 1993ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி 47வது ஐக்கிய நாடுகள் பேரவை கூட்டத்தொடரில் நீரின் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டதுடன் 1993ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டின் மார்ச் மாதம் 22ஆம் தேதி உலக நீர் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இலங்கையின் பெரும் வளமாக காணப்படுவது தரைக்கீழ் நீர் ஆகும். 4 பக்கமும் கடலால் சூழப்பட்டுள்ளதால் மத்திய மலைநாட்டிலிருந்து பாயும் ஆறுகள் மழை வீழ்ச்சிகளின் செல்வாக்கினால் தரைக்கீழ் நீர்வளமானது கைத்தொழில் உற்பத்திகள், விவசாயம், அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் ஆழமற்ற கிணறுகள் மூலம் நீர் பெறப்படுகின்றது. அத்துடன் ஆற்றுச் சமவெளி, வண்டல் சமவெளி பிரதேசங்களில் ஆழமற்ற கிணறுகள் மூலம் நன்னீர் பெறப்படுகிறது. இலங்கையின் நீர்வள மாசடைதலானது பல்வேறு வழிமுறைகள் மூலம் இடம்பெறுகிறது. தரை மேற்பரப்பு தரைகீழ் என மாசடைகின்றதை காணலாம். நீருடன் பல்வேறு கழிவுப் பொருட்கள் சேரும்போது நீர் தன் இயல்பிலிருந்து மாற்றமடையும். அது மாசடைந்த நீராக கருதப்படுகிறது. இலங்கை சிறந்த நீர்வளத்தை கொண்ட நாடாக இருப்பினும் நன்னீர் மாசடைவதால் மக்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். நாட்டில் பல பகுதிகளில் மக்கள் நன்னீரை பெற முடியாமல் மாசடைந்த நீரினையும் உவர் நீரினையும் பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படுகின்றமையே இங்கு சுட்டிக்காட்டுதல் அவசியமாகும். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இருந்தாலும் அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியில் செல்ல அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் போதிய விழிப்புணர்வின்றி நாட்டின் சில இடங்களில் மக்கள் உள்ளமை குறிப்பிட வேண்டிய ஒன்றாகும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீர் பற்றாக்குறையுள்ள இடங்கள் அதிகம் உண்டு. நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அச்சம் காரணமாக மக்கள் நீரெடுக்க செல்ல சிரமப்பட்டு வருகின்றமை கவலையோடு குறிப்பிட வேண்டிய விடயமாகும். இத்தாலியில் நேற்று ஒரே நாளில் 793 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மொத்தமாக இதுவரை 4825 பேருக்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர். சீனாவில் உருவான இந்த வைரஸ் இப்போது சீனாவை விட இத்தாலியை ஆக்கிரமித்து வருவதுதான்
வேதனையான ஒரு விடயமாகும். கொரோனா எனப்படும் கோவிட்-19 தொற்று உலகத்தை தற்பொழுது அச்சத்தில் ஆழ்த்தி வருகிறது. இந்த தொற்று அடையாளம் காணப்பட்ட சீனாவில் உயிரிழந்தவர்களை விட இத்தாலியில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இத்தாலியில் நேற்று ஒரே நாளில் 793 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மொத்தமாக இதுவரை 4825 பேருக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி இத்தாலியில் முதலாவது கோவிட்-19 தொற்றுக்குள்ளான நபர் அடையாளம் காணப்பட்டார். அன்று முதல் இன்று வரை உக்கிரமாக பரவி வந்த இந்த கோவிட்-19 தொற்று காரணமாக இத்தாலியில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 55,000 தாண்டியுள்ளது. அதே நேரம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 4825 எட்டியுள்ளதால் அங்குள்ள மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். அந்நாட்டில் வைரஸ் மிக வேகமாக பரவி வரும் நிலையில் குறித்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக இத்தாலிக்கு உதவுவதற்காக ரஷ்ய ராணுவம் இத்தாலிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி நேற்று ரஷ்ய பாதுகாப்பு செயலகத்தை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு வழங்கிய உத்தரவுக்கு அமைய குறித்த ராணுவ படை இத்தாலிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் ராணுவத்தின் பயணிகள் விமானம் மூலம் ராணுவ மருத்துவ பிரிவின் 8 படைக்குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கிருமி நீக்கத்துக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்கள் மற்றும் ஏனைய மருத்துவ உபகரணங்கள் ஆகியவையும் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அதே நேரம் இத்தாலியின் இந்த அவசர நிலையை எதிர்கொள்ள சீனாவின் மருத்துவ குழாம் ஒன்றும் இத்தாலிக்கு சென்றுள்ளது. இதேவேளை இத்தாலியில் அமுல்படுத்தப்பட்டிருந்த அவசர கால நிலைமை தொடர்ந்தும் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரை தொடரும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஸ்பெயினில் அமுல்படுத்தப்பட்டுள்ள முடக்க நிலையால் நாடு முழுவதும் சுமார் 46 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி அத்தியாவசிய வேலைகள், உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கும் மற்றும் மருத்துவ காரணங்களுக்காக மட்டுமே மக்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. சீனாவிற்கு வெளியே தொற்று நோயால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் ஈரானும் ஒன்றாகும். ஈரானில் கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 1685 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் சுமார் 21,500 பேர் கொரோனா வைரஸ் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இதனால் அங்கு சகல பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் மூடப்பட்டுள்ளன. இதேவேளை கொரோனா வைரஸ் தாக்கத்தை அடுத்து நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் அனைத்தும் 3 வாரங்களுக்கு மாத்திரமே என ஈரான் ஜனாதிபதி ஹசன் ரோஹானி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நேற்று தொலைக்காட்சி நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர், பொருளாதார உற்பத்தியை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான அனைத்தையும் செய்ய வேண்டும் எனவும், எதிர் புரட்சியாளர்கள் பொருளாதார உற்பத்தியை நிறுத்த சதி செய்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். இப்படி கொரோனாவால் ஈரானில் பலி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்க அங்கு கொரோனா தாக்கக்கூடாது என்பதற்காக மது அருந்தி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஈரானில் ஃபார் எனப்படும் மாகாணத்தில் கொரோனாவிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள பலரும் மது அருந்தியுள்ளனர். அங்கு கொரோனாவால் 13 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மது அருந்திய காரணத்தினால் மேலும் 66 பேர் பலியாகியுள்ளதாக ஃபார் மாகாணத்தின் அவசர சேவை மைய இயக்குனர் முகமது ஜாவத் தெரிவித்துள்ளார். சீனாவில் தோன்றி சர்வதேச நாடுகளை அலறச் செய்து வரும் கொரோனா வைரஸின் கொடிய கரங்கள் தொடர்ந்து நீண்டு கொண்டே செல்கின்றன. இந்த வைரஸின் கோரப்பிடியில் சிக்குவோரின் எண்ணிக்கையும் பலி எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் ஒட்டுமொத்த மனித குலமும் செய்வதறியாது திகைத்து வருகிறது. கொரோனா வைரஸினால் உலகில் 3,08,720 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 13,000க்கும் அதிகமானவர்கள் பலியாகியுள்ளனர். இந்தியாவில் கொல்கத்தாவில் கொரோனா வைரஸ் அச்சம் அதிகரிப்பதன் காரணமாக தங்களை சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறு கைதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் சிறை காவலர்களுடன் மோதலில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்ட வேளை பலர் காயமடைந்துள்ளனர். பலருடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் தங்களுக்கு வைரஸ் பரவலாம் என்ற அச்சத்தில் கைதிகள் தங்களை பிணையில் விடுதலை செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்தனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கொரோனா பரவுவதை கட்டுப்படுத்த மக்கள் தங்களை தாங்களாகவே தனிமைப்படுத்த வேண்டும், எவரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று சுய ஊரடங்கை பின்பற்ற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். உலகம் முழுவதும் அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் பாகிஸ்தானிலும் வேகமாக பரவி வருகிறது. ஈரானுக்கு புனித யாத்திரை சென்று வந்த பலருக்கு இந்த வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 645 உயர்ந்துள்ளது. பலி எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. இதனால் வைரஸ் பாதிப்புக்கு எதிராக நாடு முழுவதும் தீவிர நடவடிக்கைகளை பாகிஸ்தான் அரசு மேற்கொண்டு வருகிறது.
48 வயதான ஒருவர் மலேசியாவில் கொரோனா வைரஸால் உயிரிழந்துள்ளார். வைரஸால் உயிரிழந்த முதல் வைத்திய பணியாளர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தும் இவர் கொரோனா வைரஸ் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்காதவர் ஆவார். மலேசியாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1183ஆகவும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9ஆகவும் அதிகரித்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட காசா பகுதியில் கொரோனா வைரஸினால் முதல் 2 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பலஸ்தீன சுகாதார ஆணையகம் உறுதிப்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட 2 பேரும் அண்மையில் பாகிஸ்தானிலிருந்து திரும்பி வந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸினால் சிங்கப்பூர் தனது எல்லைகளை மூட முடிவு செய்துள்ளது. கடந்த 3 நாட்களில் உறுதிப்படுத்தப்பட்ட கொரோனாவினால் 80% வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் மூலம் பரவியதால் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த நடவடிக்கைகள் நாளை முதல் அமுலுக்கு வரும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் கொரோனா வைரஸினால் ஒரே நாளில் 2 உயிரிழந்துள்ளதோடு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 432ஆகவும் அதிகரித்துள்ளது. ரொமேனியாவில் 67 வயதான ஒருவர் கொரோனா வைரஸ் காரணமாக உயிரிழந்துள்ளார். இது அந்நாட்டில் பதிவான முதல் மரணமாகும். ரொமேனியாவில் 367 பேர் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அங்கு அவசர கால நிலையம் அமுலில் உள்ளது. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க தாய்வான் இன்று பயண கட்டுப்பாடுகளை மேலும் கடுமையாக்கியுள்ளது. அதன்படி தாய்வான் வழியாக மேற்கொள்ளப்படும் அனைத்து விமான போக்குவரத்துகளையும் அது நிறுத்தியுள்ளது. தாய்வானில் வைரஸ் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 153ஆக அதிகரித்ததை அடுத்தே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது அதிலிருந்து. கொரோனா வைரஸினால் உலகெங்கிலும் கிட்டத்தட்ட 1 பில்லியன் மக்கள் தங்கள் வீடுகளில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். உலக மனித குலத்தை தனிமைப்படுத்திய கொரோனா மனிதர்களின் வாழ்வியலில் ஏற்படுத்திய புரிதல்களும் மாற்றங்களும் தான் இவை. கொரோனா வைரஸினால் உலகில் வாழும் அகதிகள் சமூகங்களில் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. உலகில் 30 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் அகதிகளாக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை மதிப்பிடுகிறது. இவர்களில் பலர் கொரோனா வைரஸ் பரவுவதற்கு ஏற்ற நிலைமைகளில் வாழ்கின்றனர். தொற்று நோயை சமாளிக்க பணக்கார நாடுகள் போராடி வருவதால் உலகில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய இந்த மக்களையும் பாதுகாப்பதற்கு சர்வதேச சமூகம் தயாராக வேண்டும். கொரோனா நைஜீரியாவையும் விட்டு வைக்காத நிலையில் 2009இல் போகோ ஹராம் அமைப்பால் நிறுத்தப்பட்ட அருக்குங்கு மீன்பிடி விழாவை அது மீண்டும் ஆரம்பித்துள்ளது. இந்த மீன்பிடி திருவிழா மீண்டும் தொடங்கப்பட்டதை அடுத்து ஆயிரக்கணக்கானோருக்கோ இதன் மூலம் வேலை மற்றும் வருமானத்தை வழங்க முடியுமாக இருந்தது. நைஜீரியாவில் 22 பேர் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் நமது இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து நமது அடுத்த பிரதான செய்திகள் நாளை மதியம் 1 மணிக்கு இடம்பெறும். அதுவரை யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.